ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பேன். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருள்களை கைவிடாதேயும். துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 16, திருவசனங்கள் 5-11 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி உள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் உலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Holy Spirit will prove the world wrong about sin and righteousness and judgment. தூய ஆவியானவர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, what you thought was sin was only your own guilt. Righteousness was self-righteousness. Justice was only your instinct for vengeance. பாவம் உனது குற்றப்பழி, தான் தூய்மையாக கருதுவதே தூய்மை, பழிக்கு பழி என்னும் இயல்பூக்கமே நீதி என்பது உனது கணிப்பு. இதைத்தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் கொண்டிருந்தார்கள். தாங்கள் செய்வது சரி, தாங்கள் கடவுளுக்காக எந்த செயல் செய்தாலும் அது சரியானது, அதனுடைய உச்சக்கட்டம் மனிதர்களுக்காக ஒருவன் இறப்பதே நலம் என்று சொல்லி, யார் வாழ்வு கொடுக்க வந்த வள்ளலோ அவரை கொலை தண்டனைக்கு, தீர்ப்புக்கு உள்ளாக்கினார்கள். ஒட்டுமொத்தமாக எது சரி, எது நல்லது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், சட்டம் தெரியும், அது தெரியும், அப்படி தெரியும் என்று பேசியவர்கள் எல்லாம் தாங்கள் செய்தது முழுவதுமாக அநியாயம், அட்டூழியம், அராஜகம், அறியாமை, பேதமை, இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதுவும் எப்போ வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு தடவை செஞ்சா அது சரித்திரத்தில் ஒரு கரும்புள்ளியாகவிடும். கடவுளுடைய திட்டமே அதுதான். நல்ல உதாரணம், அந்த ஜெயலலிதா படத்தை மாஞ்சி மாஞ்சி ஒட்டுனானுங்க. இந்த வெள்ள நிவாரண சமயத்தில்
மற்றவங்க கொடுக்கக்கூடிய பொருட்களை எடுத்து விளம்பரமாக இந்த அம்மா படத்தை ஒட்டினாங்க. அம்மா மேல தப்பு இப்படின்னு சொல்ல முடியாது, தடுத்து நிறுத்தணும், செய்யக்கூடாது, சரி அல்ல என்று சொல்லி இருந்தால் உண்மையான தலைவி சரி செஞ்சுக்கோ அப்படின்னு கண்மூடித்தனமாக கண்டுகொள்ளாமல் விட்டது. சென்ஸ் ஆஃப் ஒமிஷன், செய்ய தவறியது, நன்மைகள் பல செய்ய தவறியதால். ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கிறோம், வெறும் குற்றம் செய்யாமல் இருந்தால் மட்டுமல்ல, பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டுமல்ல, நன்மைகளும் செய்ய தவறினாலும் தவறு. இப்ப என்ன ஆச்சு பார்த்தீங்களா? சரித்திரம் முழுவதும் ஒரு கரை படிந்த தலைவியாகத்தானே இருக்கிறாள். படத்தை எங்கேயும் வைக்கக்கூடாது. பல அரசியல் தலைவர்கள், பல முன்னாள் தலைவர்கள் இருக்கின்ற இடத்திலே வைக்க முடியாத நிலை. அதுதான் தெய்வ நீதி. எல்லா திறமையும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. முதுகு குனிகிற அளவுக்கு பணிய வைத்த ஒரு இரும்பு தலைவி உண்மைதான், இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பெண் நடத்தினார் என்றால் அது அவருக்குரிய பெருமை. ஆனால் அதை சரியான முறையில் செய்ய வேண்டிய நல்லவைகளையும் செய்ய தவறியதால் தானே. கண்டித்து கண்டித்து திருத்தாமல், என் காலில் விழாதீர்கள், அது கடவுளுக்கு மட்டும்தான் என்று சொல்ல வேண்டிய கல்வியை கற்றவர் நீ. உனக்கு கல்வி இல்லை, நல்ல கல்வி படிச்சவங்க தான் நீங்க, படிச்சவங்க. உன்ன மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாது யாரும், எந்த தலைவரும். இருந்து என்ன பயன்? இவ்வளவு தூரம் மக்களுடைய மனதில் இடம் பிடித்து சுப்ரீம் கோர்ட் வழியாக நோ, குற்றவாளி, குற்றவாளி படத்தை எங்கேயும் வைக்கக்கூடாது. இதுதான் இறைவனின் நீதி. உன்னுடைய நீதி, நான் எது வேணாலும் செய்ய முடியும், என்னிடம் பணம் இருக்கிறது, படை இருக்கிறது, பலம் இருக்கிறது, நான் எது வேணாலும் செய்யலாம், செய். ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடு, ஆடி முடிஞ்ச பிறகு 6 அடி நிலம்தான் சொந்தம் என்பது தத்துவம். Without the Holy Spirit, God is distant. கார்டினல் சுவனன். தூய ஆவியின்றி இறைவன் தொலைவில் இருக்கிறார். தூய ஆவியானவரை வருந்தி பாடினோம். வாரும், மனதின் கீறல்களை, மனதின் பாரங்களை, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான வேதனைகளையும் போக்கக்கூடியவர் நீர் ஒருவர்தான். தூய ஆவியின்றி இறைவன் தொலைவில் இருக்கிறார். The fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, generosity, faithfulness, gentleness and self-control. கலாத்தியர்கள் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22-23. தூய ஆவியின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பெரியவங்களுக்கும் தெரியாது. பரிசுத்த ஆவியின் கொடைகள் என்ன? ஞானம், புத்தி, அறிவு, விமர்சித்திடம், பக்தி, தெய்வ பயம். அதாவது சொல்லணும், சின்ன குறிப்பிடத்தில் இருக்குது, அதுக்கும் முடியாது. அந்த சின்ன பிள்ளை எல்கேஜி படிக்கிற பிள்ளை சொல்லும். நேற்று ஒரு அம்மா ஆட்டோவில் வந்து ஆஸ்பத்திரியில் போயிட்டு வந்து அப்படியே எங்கள் பக்கத்தில் நின்று, ஃபாதர் நன்மை கொடுங்க ஃபாதர், எடுத்துகிட்டு வரமா, நன்மை எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய், மாமா ஆயாவுக்காக ஜெபம் சொல்லலாம், சிஸ்டர் சிறுவையிலேருந்து போட்டு விசுவாச பிரமாணத்தை சொல்லி, கர்த்தர் கபி ஜெபம் சொல்லி, மங்களவார் ஜெபம் சொல்லி, திருவிடல் சொல்லிட்டு, அப்புறம் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். பதில் சொல்லிச்சு அந்த பிள்ளை, ஆண்டவரே நான் தகுதியற்றவன், என் உள்ளத்தில் வர. பிள்ளைங்க சொல்லணும், கேட்டா வரும், பார்த்தா வரும். சட்டம் பேச சொல்லு, நியாயம் பேச சொல்லு, வாய்கிளியே பேசுவோம். அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. ஆக தூயாவினுடைய கனிகள் இந்த அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவைகளும் தெரிந்திருக்க வேண்டுமே. அதுக்கே தாளம், இதுக்கு மோளம்தான். இதுதான் நம்முடைய பலவீனங்கள். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. வேறு எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவோம். எது முக்கியம், எது தேவை, எதுக்கு முதலிடம், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற தெளிவு இல்லையே. அப்ப யூதர்களும் சரிதான், நம்மளும் சரிதான். தமக்குரியவர்களை நாடி வந்தவர், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
என்ன சொன்னாங்க? ஏற்றுக்கொள்ளனா கூட பரவாயில்ல, டேய் இவன் குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு, போட்டு தள்ளுடா, சிலுவையில சாவடிப்போம். பத்தாவதுக்கு வாய் கொழுப்பு, ரத்த பழி, அது பரவாயில்ல, அது எங்க மேலேயும் எங்க பிள்ளைங்க மேலேயும் இருக்கட்டும், நீ அவனுக்கு சிலுவை தண்டனை கொடு, அவன் செத்தா சரி. இந்த வக்கரமான எண்ணம் சந்ததி சந்ததியாக, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஜென்ம பாவம்னு. ஆதி தாய் செய்த பாவம், தொடர்ந்து வருகின்ற பாவம், அதை தான் ஞான ஸ்நானத்தினால போக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, ஜென்ம பாவம். ஆகவே அந்த ஜென்ம பழி, அன்றைக்கு கூவி அழைத்த அந்த இரத்த பழியானது வாரிசு மேல வந்துகிட்டு இருக்குது இல்லவா? யாரு கேட்டு வாங்கிக்கிட்டது? நீயா தானே கேட்டு வாங்கிக்கிட்ட. யானை தன் மேல மண்ணை வாரி போட்டுக்குமா? உடம்பு சொரிய முடியல, அந்த சொருக்கைக்கு உனக்கையா இருக்குன்னு சொல்லி மணலை வாரி போட்டுக்குமா? ஒன்று முட்டாள்தனம். ரெண்டாவது முட்டாள்தனம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு பெரிய குட்டையில போய் தண்ணி குடிக்கணும்னா, அது தெளிந்த நீராக இருந்தால் அதனுடைய கரிய உருவம், பெருத்த உருவம் பிரதிபலிக்கும். அது பார்த்துட்டு அதான் இன்னொரு யானை நமக்கு முன்னாடி நிற்குதா அப்படின்னு சொல்லி அதை அடிக்கிற மாதிரி அதை ஒரு குழப்பம். தெளிந்த தண்ணீர் குட்டையாயிடும், சேராயிடும், சேரோட தண்ணியை குடிக்கும். தெளிந்த தண்ணீர் குடிக்கலாம் அல்லவா? உருவத்தை பார்த்து, தன் உருவத்தை பார்த்தே பயந்து போய் குட்டையை குழப்பி தண்ணீர் குடிக்கின்ற யானை, குட்டையை குழப்பி மீன் பிடிக்கின்ற மக்கள். எப்படி குட்டையை குழப்புவாங்க? ஜாதி, மதம், மொழி, இனம், இதுல எப்படியாவது விளையாடி மக்களுடைய உணர்வை தூண்டி ரெண்டாக்கி அதுல இவங்க மீன் பிடிப்பாங்க, கோல வச்சுவாங்க. நான் இந்த இனத்தின் தலைவன், நான் இந்த ஜாதியின் தலைவன், நான் இந்த மொழியின் தலைவன், நான் இந்த இனத்துக்கு போராளி. எதுக்காக? மக்களுடைய நலனுக்காகவா? இல்ல, தான் தலைவனாகணும், தனக்கு அனுகூலம் வேணும், சுயநலம். இயேசு இருக்கிறார் சிலுவையில சுயநலத்துக்காகவா? அவரை எல்லாரும் கும்பிடணும் அதுக்காகவா? நீங்கள் என்னை எதற்காக தேடி வந்தீர்கள் எனக்கு தெரியும். அதிசயங்களை கண்டும் இந்த ரொட்டி கொடுத்ததை பார்த்துட்டோம், நமக்கு இன்னும் ஏதாவது கிடைக்காதான்னு நாக்க தொங்க போட்டு வந்த கும்பல் தான். என்ன வாழ்வு தரும் வார்த்தைகள் என்றா வந்தீங்க? இந்த வார்த்தை மிதமிஞ்சி போகிறது. இவன் சொல்றதை யாரா நம்ப முடியும்? இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது. நற்செய்தி வார்த்தைகள் தானே, நீ சொன்ன வார்த்தை தானே. யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து. இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது. இவன் பேச்சை யாரா கேட்பா? வாங்கடா வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு போகல, மோய்சனை பார்த்து சொல்லல, எங்களை இங்கே சாவடிக்காக கூட்டிட்டு வந்த என் கிழவா, அங்கே செத்துருப்போம்ல. அது வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல, கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க குடிச்சிட்டு செத்திருப்போமே. இந்த பால் நிலத்தில் சாவதற்காக எங்களை கூட்டி வந்தாய். அன்பான மக்களே, மோயிசன் காலத்திலையும் சரி, இயேசுவின் காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, வருங்காலத்திலையும் சரி, இப்படித்தான் இருப்பானுங்க. ஓம் புத்தி ஒழுங்கா இருக்கணும். சொல்றவன் கேப்பையில நெய் வடிதுன்னா கேட்கிறவனுக்கு புத்தி எங்க போச்சுன்னு தமிழ் மொழி இருக்குல்ல. நன்றாக உணர்ந்து பார். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நமக்கு சட்டத்திட்டங்களும் இது போல பழமொழிகளும் நமக்கு நல்வழியை காட்டுகின்றன அல்லவா, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அல்லவா. அதை பின்பற்று. அதைத்தான் தூய ஆவி கொடுக்கிறார். தூய ஆவியை பார்த்து வேண்டிக்கொள், எனக்கு ஞானத்தை கொடு. அந்த 7 கொடைகள், இந்த 9 கனிகள், இவைகளை பெறுபவர்களாக இருந்தோம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Intervention, divine or human, still comes to free us or make us see the situation in a more favorable light. Self-destruction is never the way out. I can walk out with dignity if I walk in the light of Christ. தெய்வீக அல்லது மனித தலையீடு இன்றும் நம்மை விடுவிக்கிறது அல்லது சூழ்நிலையை தகுந்த கண்ணோட்டத்தில் காண வழிவகுக்கிறது. தன்னையே அழித்துக் கொள்ளல் ஒருபோதும் தீர்வல்ல. கிறிஸ்துவின் ஒளியில் நான் நடந்தால் சிறப்பாக வாழ முடியும். பல கஷ்டங்கள், துன்பங்கள் வருது. ஏன் தான் வாழ்றேனோ, வாழ்ந்தென்ன, இந்த நாள் ஏன் தான் விழுதோ, ஐயோ என்னென்ன இருக்குதோ, என் கழுத்து நெருக்குதே,
நெஞ்சு மேல யாரோ வந்து மிதிக்கிற மாதிரி இருக்குதே, கடன் தொல்லை, பிரச்சனைகள், வாழ்வின் வேதனைகள். ஆகவே நான் உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன், இது தீர்வு அல்ல. முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறக்கூடிய மக்களாக நாங்கள் வாழவும் வளரவும் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.